ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2-3 நாளே பெருசாக காய்கறி குழம்பு வைக்கிற மாதிரி இல்லை. இருக்கிறத வச்சே ஓட்டின்னு இருக்கு. எப்பயுமே தக்காளி வெங்காயம் ஸ்டாக் இருக்கும், முட்டையும் ஸ்டாக் இருக்கும் வீட்டில். அதை வச்சு ஏதாவது ஒரு சட்னி குழம்பு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். தக்காளி வெங்காயம் இருந்தாலே அப்படியே முட்டை உடச்சி ஊற்றி ஒரு குழம்பு வச்சாச்சு. மத்தியானத்துக்கும் சேர்த்து காலையில் தோசைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், மத்தியானம் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். 2 பீட்ரூட் இருந்து அதை திருவி பொரியல் பண்ணி வேலையை முடிச்சாச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு காய்கறி வாங்கலான்னு போனேன். அங்கே நிறைய கருவேப்பிலை கொடுத்தாங்க. பழைய கருவேப்பிலை இருக்குல்ல, அதை வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு அதை வறுத்து பொடி மாதிரி பண்ணி வச்சுட்டா நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பசங்க கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நம்ம சாப்பாடு எப்படியும் பாதி நாள் நான் தான் ஊட்டும் போது என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பூன் நெய்யோ எண்ணெய் ஏதாவது ஊற்றி இந்த கருவேப்பிலை பொடியை போட்டு ஒரு 2 வாய் ஊட்டி விட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கருவேப்பிலை நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பாதி தூர தான் போடுறோம். இந்த மாதிரி பொடியாக பண்ணும்போது ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை பொடிக்கே நமக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நம்ம வயிற்றுக்குள்ளே போவோம். ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் நிறைய இந்த மாதிரி பொடியாக செஞ்சு கொடுத்தா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.